இன்னைக்கு டின்னருக்கு தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஃப்ரிட்ஜில இந்த தேங்காய் இருந்தது. சரி இத வச்சுட்டு பாமாணி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது அரைக்கிறது ரொம்பவே சிம்பிள். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸர் ஜார்ல 1 கப் தேங்காய், 1 கப் பொட்டுக்கடலை, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கும் தேங்காய் சட்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னியில கொஞ்சம் கம்மியா வைப்போம். இந்த பாம்பே சட்னிக்கு எஸ்பெஷலி பொட்டுக்கடலை அதிகமா வச்சு அரைக்கிறது தான். அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சட்னியை தாளிக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு தேவையான அளவு கடுகு, உளுந்த பருப்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளிச்சா அவ்வளவுதான், பாம்பே சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சிம்பிளா ஒரு 2 மினிட்ஸ்ல இதை செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு காம்பினேஷனா தோசை சேர்த்து இந்த பாம்பே சட்னி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்